Hello guys, welcome to my channel. என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு வெட்டிங் முடிஞ்சு 1 month ஆகுது. என்னடா வெட்டிங் ரிலேட்டடாக எதுவுமே போடல, அதாவது ஷாப்பிங் போகிறது எதுவுமே போடல, வெட்டிங் vlog போடல, அதுக்குள்ளே 1 month முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால் வந்துட்டு இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல, ஏன்னா வந்து கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு அப்படின்றதுனால. பட் ஸ்டில் நான் எல்லா vlogகும் எடுத்து வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக போடுவேன், ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே என்னோட அந்த நான் எடுத்து வச்சிருக்க எல்லா vlogகையும் நான் இந்த மந்த் போட்டு முடிச்சிடுவேன், ஹோப்ஃபுல்லி, ஓகேவா? லாஸ்ட் மந்த் ஃபெப்ரவரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட வெட்டிங் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி மிட்லேருந்தே என்னோட வெட்டிங் ரிலேட்டட் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ப்ரைடல் ஒர்க் போயிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு என்னோட வெட்டிங்க்கு முன்னாடி நாள் வரைக்குமே ப்ரைடல் ஒர்க் போயிட்டு இருந்தேன். Feb 2 நான் வந்துட்டு ப்ரைடல் ஒர்க் போனேன். Feb 3 என்னோட வெட்டிங். Feb 4 திருச்செந்தூர் போனேன். வந்து ஒரு 2 or 3 days கேப் இருந்துச்சு. அப்புறம் திரும்பி ப்ரைடல் ஒர்க் போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணோம். வீடு ஷிஃப்ட் பண்ணுற நாளானைக்கும் எனக்கு வந்துட்டு ப்ரைடல் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹனிமூன் போனோம். ஹனிமூன் போயிட்டு ரிட்டர்ன் நாங்கள் சென்னை வந்து இறங்கின நாளானைக்கும் எனக்கு ப்ரைடல் ஒர்க் இருந்துச்சு. சொல்லும் போதே வந்துட்டு மூச்சு வாங்குது. கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கிறீங்க. அதுதான், இவ்வளோ வந்துட்டு ஒர்க் பயங்கரமாக போயிட்டே இருந்துச்சு. அதனால தான் என்னால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் நினைக்கும் போதும் எனக்கு வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம பர்சனல் ஒர்க் இருந்தாலும் நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் இருக்குது. பிகாஸ் ஐ லவ் மை ஒர்க். மேக்கப் இல்லை அப்படின்னா நான் இல்லை, அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ அதான் இப்படி ஒரே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. எல்லாத்தையும் வந்து vlog எடுத்திருக்கேன். நாங்கள் திருச்செந்தூர் போனது, ஹனிமூன் போனது, என்னோட வெட்டிங், அதுக்கப்புறம் இந்த வீடு ஷிஃப்டிங் எல்லாமே வந்துட்டு நான் vlog எடுத்திருக்கேன். வீட்டுக்கு பொருள் வாங்கினது எல்லாமே இருக்குது. நான் கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்துட்டு நான் கல்யாணமாகி அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். அதாவது லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்துட்டு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ். அது கல்யாணம் ஆகி எடுத்து அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். அதாவது என்ன ஒரு மேரிட் கேர்ளாக நீங்கள் பார்க்குற முதல் வீடியோ இதுதான், ஓகேவா? புரியுதா? ஸோ அவ்வளோதான், வளவலன்னு பேசாமல் இப்போது இந்த vlogல என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி என்ன விஷயம்னா, நான் சொன்னேன் இல்லையா, செம்ம ஹெக்டிக்காக பிஸியாக வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னு, ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல். அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பேம்பர் செஷனுக்காக வந்து போகிறோம். செல்ஃப் பேம்பர் செஷன், மெய்லி எஸ்தெட்டிக் சலூனுக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்ம போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதான் நான் வந்துட்டு அங்கே என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது கிளம்புவோம். டைம் வந்து என்ன ஆகுதுன்னா 10 o'clock ஆகுது. அவங்களுக்கு வந்துட்டு மார்னிங் குக் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்து தான் வந்து அனுப்புவோம் டெய்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு லேட்டராக மற்ற vlogsல பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஆட்டோ புக் பண்ணி அங்கே வந்துட்டு போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறேன். ஒரு 10:30க்கா நான் வந்து வீட்டிலேருந்து ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டேன். ஸோ அங்கே நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes கிட்ட ஆச்சு. உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சர்வீஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்கொயரி பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க அங்கே. அண்ட் கண்டிப்பாக இந்த சலூனோட இன்டீரியராக இருக்கட்டும், இந்த அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும், ரொம்ப ப்ரிட்டியாக பியூட்டிஃபுல்லாக அண்ட் காஸியாக இருந்துச்சு. செம்ம எஸ்தட்டிக்காக இருந்துச்சு. நான் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் சலூன் வந்துட்டு போகிறது. எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கலர் தீம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. செம்ம யூனிக்காக செம்மையாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹைட்ரா ஃபேஷியல் தான் வந்துட்டு எடுத்துக்க போனோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்துக்கிற அந்த ரூம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கோஸியாக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி அங்கே நம்ம அந்த படுக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த பிளாக் பிளாங்கெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, ஓகேவா? அண்ட் இங்கே இருக்கிற ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஆக்சிடர்மா மிஷின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இங்கே நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். லேசர் ட்ரீட்மெண்ட்க்கான மிஷின்ஸ் கூட இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஹைட்ரா ஃபேஷியல் தான் வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஹைட்ரா ஃபேஷியல் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் கன்சர்னுக்கு கஸ்டமைஸ் பண்ணி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இம்போர்ட்டட். அண்ட் இங்கே வந்துட்டு சென்னையில் யார்கிட்டையுமே இந்த மிஷின் வந்துட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு அது. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோர் தென் 12 ஸ்டெப்ஸ் கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் அது கூட வந்துட்டு கவுண்ட் பார்க்கல. நல்லா வந்துட்டு தூங்கிட்டேன். செம்ம ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த சலூனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. லைக் ஹைட்ரா ஃபேஷியல், லேசர் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் PMU சர்வீசஸ்
சர்வீசஸும் இருக்குது. அதாவது இந்த லிப் டிண்டிங், ஐப்ரோ எம்ப்ராய்டரி அந்த மாதிரி சர்வீசஸ் இருக்குது. அண்ட் ஜாப்பனீஸ் வாட்டர் ஃபால்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நான் இங்கே கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஹேர் கலரிங், அப்புறம் வந்து ஹேர் கட்ஸ், அந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே வந்துட்டு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நானும் வந்துட்டு என்னோடய ஹைட்ரா ஃபேஷியல் வந்துட்டு முடிச்சுட்டேன். ஸோ லாஸ்ட்டாக இந்த எல்இடி லைட் தெரப்பி வச்சு என்னோடய ஹைட்ரா ஃபேஷியல் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அது முடிச்சதும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்காக போயிட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேர் கட் பண்ணியே. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டைலிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹேர் கட்க்கு வந்துட்டு நம்ம போவோம். ஸோ அவங்க எனக்கு ஒரு டைப் ஆஃப் ஹேர் கட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம பேசிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ்க்கு போயாச்சு. ஸோ அவங்க நம்மளோட ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு ஹேர் கட்டுக்கு வந்துட்டு போயிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு உமன்ஸ் டே ஆஃபர் வந்துட்டு அங்கே போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னோடய கோட் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 30% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும். அண்ட் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா March 14th வரைக்கும் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சர்வீசஸ் எதனா எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆஃபர் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான், நானும் வந்துட்டு என்னோடய ஹேர் கட் வந்துட்டு முடிச்சுட்டேன். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி வெட்டி முடிக்கிற வரைக்கும் செம பயமாக இருந்துச்சு, லென்த்து கம்மியாகிடுமா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்பவே எனக்கு வந்துட்டு லென்த் ரொம்ப கம்மி பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு எனக்கு எப்படி ஸ்டைலிங் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ பல வருஷமாக ஒரே ஹேர் ஸ்டைலில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கும் வந்துட்டு இது ஒரு க்ரூமிங் மாதிரி இருந்துச்சு. நான் வந்து என்னோடய வெட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ன நான் பார்த்துக்கிறதே வந்துட்டு சுத்தமாக விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி க்ரூமிங் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எனக்கே இந்த ஹேர் கட்டை பார்த்ததும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஹேர் கட் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது என்ன கட்டுன்னு நான் சொல்லலை, இது வந்துட்டு லேயர் கட்டு. ஸோ லேயர்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப பேசிக்காக தான் வந்து கேட்டிருந்தேன். லைக் ரொம்ப லென்த்து கம்மி பண்ணாமல் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன். அண்ட் இதுதான் வந்துட்டு ஃபைனல் லுக். ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. நான் செம்ம சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஹேர் கட் எதாவது பண்ணிக்கணும் ஒரு வந்துட்டு எதனா சலூன் சர்வீசஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு கோட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அன்னையிலேருந்து March 14th வரைக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நான் வந்துட்டு என்னோடய ஃபேஷியல் அண்ட் ஹேர் கட்டை முடிச்சுட்டு நான் வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டேன். ஹலோ, ஸோ வி ஆர் பேக் டு ஹோம். நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 40 minutes கிட்ட ஆகுது. வந்து நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்துட்டு பல வருடங்கள் கழித்து ஒரு ப்ராப்பரான ஹேர் கட் வந்துட்டு பண்ணியிருக்கோம். நான் வந்துட்டு கடைசியாக அந்த மாதிரி லேயர் கட் வந்துட்டு எப்போ பண்ணேன்னா எனக்கு அது ஞாபகம் கூட இல்லை. காலேஜ் கூட கிடையாது, மேபி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் முடிச்சே பல வருஷம் ஆகுது, ஆல்மோஸ்ட் 9 years மேலே ஆகுது நான் வந்துட்டு காலேஜ் முடித்தேன் அப்போது பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கட் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் மட்டும் தான் நான் வந்துட்டு பண்ணுவேன். அதை தவிர்த்து எதுவுமே என்னோடய ஹேரில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு பயம், ஒரு வேளை கட் பண்ணி வந்துட்டு டென்ஸ் வந்துட்டு போயிருமோ அப்படின்ட்டு. பட் நல்லா தான் இருக்குது நம்ம மூஞ்சிக்கு. இது எப்படி இருக்குது சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஹைட்ரா ஃபேஷியலும் பண்ணோம். ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்துட்டு இருக்குது. அண்ட் செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நான் நல்லா வந்துட்டு தூங்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி சர்வீசஸ் எதனா எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மெய்லி எஸ்தெட்டிக் சலூன் வந்துட்டு போகலாம். நான் வந்துட்டு அவங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேலைன்னா, நான் வந்து வீடு வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணவே இல்லை. காலையிலே வந்துட்டு நம்ம கிளம்பிட்டோம்ல. ஸோ அதனால் வீடு வந்துட்டு போட்டபடி அப்படியே இருக்குது. பாத்திரம் விளக்கல, எதுவுமே பண்ணலை. இப்போ அதை தான் போய் பண்ண போகிறேன். என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஹேராக, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெயிட் ஹேர். அதனால என்னன்னா அந்த லேயர் வந்துட்டு ப்ராப்பராக தெரிய மாட்டேங்குது. பட் மற்றபடி ஐ எம் லவ்விங் இட். புதுசாக இருக்குது என்ன எனக்கு பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கா? சரி, நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டு வேலையை பார்க்குறேன். ஸோ ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு கிச்சனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதாவது முன்னாடி நாள் நைட்லேருந்தே வந்துட்டு க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு வழியாக வந்துட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா டெய்லி வந்துட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்துட்டு நாங்கள் தூங்கவே போவோம்.
ஆனால் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கே செம்ம லேட் ஆகிடுச்சு. டின்னர் வந்துட்டு லைட்டாக வந்து சொதப்பிடுச்சு நேற்று நான் செஞ்சது. ஸோ அதனால் திரும்பியும் செஞ்சு அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே வந்துட்டு டைம் எடுத்துருச்சு. 11 o'clock மேலே ஆகிடுச்சு. அதனால் செம்ம டயர்ட் ஆகிட்டோமா, அதனால் தூங்கிட்டோம். மார்னிங் என்ச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்துட்டு செலோன் போயிட்டோம் இல்லையா. ஸோ என்னால் இன்றைக்கி வேலை செய்ய முடியல. இப்போ வந்து தான் எல்லாத்தையும் பண்ணேன். இப்போ வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டின்னர் வந்துட்டு சமைக்கணும். சேமியா தான் செய்யலான்னு இருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். யூஸ்வலாக வந்துட்டு சமைக்க வந்துட்டு லேட் பண்ணுவேன். அதனால் ஒரு 5 o'clock 5:30க்குலாம் வந்துட்டு டின்னர் சமைக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் சேமியா வந்துட்டு ரொம்ப ஈஸி. காய் வெட்டுற வேலை இருக்காது, ஒரு வேலையும் இருக்காது. அதனால சரி அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவங்க வந்துட்டு எப்போவுமே வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணுவாங்க. பட் அன்றைக்கி வந்துட்டு என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ற நினப்பில் வந்துட்டு வந்துட்டாங்க போல். எனக்கு காலே பண்ணல. ஸோ அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சேமியா தானே. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சேமியா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அது வந்துட்டு ரோஸ்டட் சேமியா கிடையாது. அதனால் நானே வந்துட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் இதை வந்துட்டு ஆயிலில் போட்டு அப்புறம் வந்துட்டு வெங்காயம் போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு அந்த தாளிப்புக்கு போட்டோம்ல அதெல்லாம் வந்துட்டு லைட்டாக கருகிருச்சு. பிகாஸ் நான் வீடியோ எடுக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு அதை கருக விட்டுட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேமியா வந்துட்டு உள்ளே போட்டாச்சு. ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த சேமியாவை உள்ளே போட்டு நான் வந்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 10 minutes கழித்து அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா உதிரியாக வந்துட்டு சேமியா ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சேமியா ஒரு ரவா உப்புமாலாம் பிடிக்காதுல்ல. ஆனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா ஜாலியாக வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். இவங்களுக்கும் வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காது. பட் அன்றைக்கி வேறு வழி இல்லை, குவிக்காக டின்னர் முடிக்கணுமே அப்படின்ட்டு அதனால் அதை செஞ்சுட்டேன். இந்தாங்க என்னங்க சுட சுட உப்புமா சாப்பிடுங்க. சேமியா உப்புமா பிடிக்காது. பரவாயில்ல, எனக்கு பிடிக்கும், சாப்பிடு. எப்படி பண்ற ஃப்ரெண்ட்ஸ்? சேமியா போட்டு ஏமாத்துறா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நாள் தானே. பசின்னு வந்தா இனிமே சேமியா போடுறா ஃப்ரெண்ட்ஸ். அந்த டாகுக்கெல்லாம் ஒரு வாய்ஸ் வச்சிருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி சேமியா போடுறா ஃப்ரெண்ட்ஸ். இது வேற உப்பு சப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வேற நல்லா இருக்குன்னு நான் சொல்லணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டின்னர் சாப்பிட உட்காந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு படம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். டெய்லி நைட் வந்துட்டு எதனா ஒரு படத்தை போட்டு உட்காந்துட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டே அப்படியே வந்துட்டு 11 o'clock வரைக்கும் படம் ஓடும். அதுக்கப்புறம் போய் தூங்குவோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ரொட்டீனாக போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் பூல் புல்லையா 2 அப்படின்ட்டு ஒரு ஹிந்தி படம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு காமெடியான ஒரு பேய் படம் மாதிரி இருந்துச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு படத்தை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு அருண் ஐஸ்கிரீம் பார்லர் வந்துட்டு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு நாங்கள் யூஸ்வலாக போவோம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அங்கே தான் வந்துட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஸோ அங்கே தான் வந்துட்டு போயிட்டு எனக்கு வந்துட்டு கசாட்டா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எதுனாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்கு பிடிச்சதை வந்துட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே படத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு போயாச்சு. அவ்வளோதான், இதோட எங்கள் டேவும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே நாங்கள் வந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதும் போய் தூங்கியாச்சு சமத்தா. நானும் வந்துட்டு இந்த வீடியோவை இங்கேயே வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.